ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாம், அதாவது இரண்டாம் பருவ தொகுதி தேர்வு 2024 6th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. ஸோ மார்க் பொறுத்த வரைக்கும் 60 மார்க்கு 6th ஸ்டாண்டர்ட் தமிழ். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மதிப்பெண் வினா பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வந்து கொடுத்துருக்காங்க. சரியான விடையினை தேர்ந்தெடுத்துள்ளது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடம் 2, பொறுத்துக 3. நெக்ஸ்ட் வந்து ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளி. கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை? எதை நம்பி வாழக்கூடாது? கண்மணியே கண்ணுரங்கு பாடலில் குறிப்பிடப்படும் 3 நாடுகள் யாவை? நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும்? 4 நிலங்கள் என்பதன் யாவை? அலையனையும் மேகத்தையும் மீனவர்கள் என்னவாக கருதுகின்றார்கள்? சிறு வணிக பொருட்கள் யாவை? இதெல்லாம் முக்கியமான வினா. அடுத்து ஏதேனும் 2 வினாக்களுக்கு விடையிலி. காமராசரின் கல்வி பணிகள் குறித்து எழுதுக. ஆசாரக்கோவை கூறும் 8 வித்துக்கள் யாவை? பழந்தமிழர் ஏற்றுமதி இறக்குமதி செய்த பொருட்கள் யாவை? ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து அடிப்படாமல் எழுதுக. மண்ணும் ஆசார என தொடங்கும் மூதுரை பாடல். அனைத்து வினாக்களுக்கு விடையிலி. ஸோ இதில் இருக்கக்கூடிய தொடரில் உள்ள மாங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுக. கலைச்சொல் வெல்கம், லைப்ரரி, வேறுபாடு தருக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒன்றனுக்கு விடையிலி. பொங்கல் திருநாள் பற்றி கட்டுரை எழுதுக. உழைப்பே மூலதனம் என்னும் கதையினை சுருக்கமாக எழுது. கடிதம் எழுதுக. பிறந்தநாள் பரிசு அனுப்பிய மாமாவுக்கு நன்றி செலுத்தி கடிதம் எழுது. சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிரம் என்பது பறவை வானில், கடலுக்கு வேறு பெயர், டேஸ் வீசும், பூ மனம் வீசும், வீட்டு வாசலில் கோலம் போட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வினாக்கள் எல்லாமே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஐடியா தான். செகண்ட் டேர்ம் தமிழ் எப்படி கொஷின் பேட்டர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.